ஜோஹர் முறையை தற்கொலை என்று அழைப்பது மிகவும் எளிது. ஆனால் அதற்கு முன் அரங்கேறிய கொடூரங்களை பற்றி கேட்கும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? ஏனென்றால் நீங்கள் முழு உண்மையையும் கேட்டால் ஒருவேளை ஜோஹர் என்பது உங்களுக்கு தற்கொலையாக தெரியாது. மாறாக அது பெண்களின் தியாகம், துறவு மற்றும் சுயமரியாதையை காக்கும் ஒரு வீர செயலாக தோன்றும். ஜோஹரின் கதை ராஜஸ்தானின் சித்தோர்கார் கோட்டையில் இருந்து தொடங்குகிறது. இந்த கோட்டையை பற்றி நினைத்தாலே பலருக்கு ராணி பத்மினி மற்றும் 16,000 பெண்களின் ஜோஹர் தான் நினைவுக்கு வரும். இருப்பினும் சித்தோர்காரில் ஜோஹர் ஒரு முறை மட்டும் நடக்கவில்லை, 3 முறை நடந்துள்ளது என்பது பலருக்கு தெரியாது. 1303 முதல் 1568 வரை சுமார் 264 ஆண்டுகளில் இந்த கோட்டை 3 மாபெரும் ஜோஹர் நிகழ்வுகளை கண்டுள்ளது. முதல் ஜோஹர் 1303இல் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பின் போது ராணா ரத்தன் சிங்கின் மனைவி ராணி பத்மாவதி 16,000 பெண்களுடன் ஜோஹர் செய்தார். இரண்டாம் ஜோஹர் 1535இல் பகதூர் ஷா குஜராத்தின் படையெடுப்பின் போது ராணா சங்காவின் மனைவி ராணி கர்ணாவதி 13,000 பெண்களுடன் ஜோஹர் செய்தார். மூன்றாம் ஜோஹர் 1568இல் அக்பரின் படையெடுப்பின் போது ராணா உதய்சிங்கின் மனைவி பூல் கன்வர் 7,000 பெண்களுடன் தீப்புகுந்தார். முஸ்லிம் படையெடுப்பாளர்களின் கொடுமைகளில் இருந்து தப்பிக்கவும் தங்கள் சுயமரியாதையை பாதுகாக்கவும் சித்தோர்காரில் மட்டும் 36,000க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிருடன் தீயில் இறங்கினர். ஜோஹர் என்னும் இந்த பதைப்பதைக்கும் வரலாறு சித்தோர்காருடன் மட்டும் முடிந்துவிடவில்லை. 1294இல் ஜெய்சல்மரில் அலாவுதீன் கில்ஜியிடம் இருந்து தப்பிக்க பாட்டி வம்சத்தை சேர்ந்த 24,000 பெண்கள் இந்தியாவின் முதல் ஜோஹரை செய்தனர். 1327இல் முகமது பின் துக்ளக் தென்னிந்தியாவின் கம்பிலி நாட்டின் மீது படையெடுத்த போதும் ஜோஹர் நிகழ்ந்தது. படையெடுப்பாளர்களின் கொடூரமே ஜோஹருக்கு முதன்மை காரணமாக இருந்தது. போரில் வென்ற பிறகு படையெடுப்பாளர்கள் செல்வத்தை சூறையாடுவதுடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. தோற்கடிக்கப்பட்ட இந்து வீரர்களின் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது மனித தன்மையற்ற அத்துமீறல்களை அவர்கள் செய்தனர். பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக மதம் மாற்றப்பட்டு அந்தப்புறங்களில் வைக்கப்பட்டனர். உதாரணமாக 1299இல் குஜராத் மன்னர் கர்ணதேவர் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அலாவுதீன் கில்ஜி ராணி கமலாதேவியை கடத்தி சென்று தனது அந்தப்புறத்தில் சேர்த்துக் கொண்டார். அவரது மகள் தேவல் தேவி கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டு கில்ஜியின் மகன் கிஸ்ருகானுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். கிஸ்ருகானின் மறைவிற்கு பிறகு தேவல் தேவி அடுத்தடுத்து ஷாதிக் மற்றும் குத்புதீனால் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். படையெடுப்பாளர்கள் தற்கொலை செய்து கொண்ட பெண்களின் உடல்களையும் கூட அவமதிக்கும் செயல்களில் ஈடுபட்டனர். இதனாலேயே இந்த பெண்கள் ஜோஹரை தேர்ந்தெடுத்தனர். இது அவர்களுக்கு வெறும் மரணம் அல்ல, மாறாக தியாகம் மற்றும் சுயமரியாதையின் அடையாளம். ஜோஹர் செய்வதற்கு முன் பெண்கள் சோலக் சிங்கார் 16 பாரம்பரிய அலங்காரங்கள் செய்து கொண்டு தீக்குழியில் இறங்குவார்கள். இதற்காக மன்னர்கள் சந்தனக்கட்டைகள், விறகுகள், தேங்காய் மற்றும் நெய் ஆகியவற்றை பயன்படுத்தி 40 முதல் 50 அடி ஆழமுள்ள ஜோஹர் மேடைகளை தயார் செய்வார்கள். 1958-59 ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சித்தோர்காரின் விஜய் ஸ்தம்ப் வெற்றி தூண் பகுதியில் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் சாம்பல், எலும்புகள், வளையல்கள் மற்றும் ஒரு பெரிய குழி கண்டறியப்பட்டது. அவர்களின் கூற்றுப்படி இந்த குழியில் 40,000க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் சித்தோர்கார் கோட்டையில் ஜோஹர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜோஹர் தற்கொலையாக கருதப்படாமல் சுயமரியாதையை காக்க எடுக்கப்பட்ட இறுதி முடிவாக வீர மரணமாக போற்றப்படுகிறது.